السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. இணைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் இணைத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, உண்மையாகவே அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய அருள் நமக்கு தொடர்ச்சியாக இந்த மார்க்கத்தில் அத்தியாவசியமான கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அமர்வுகளை நமக்கு அமரக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், இந்த புத்தகம் துருசுல் முஹிம்மா, அத்தியாவசியமான பாடங்கள் லிஆம்மத்தில் உம்மா, பாமர முஸ்லிம்களுக்காக. இந்த புத்தகத்தில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆண் பெண் அவரிடம் இந்த விஷயம், இந்த கொள்கை, இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உண்மையான முஸ்லிமாக கருதப்படுவார் என்ற அத்தியாவசியமான பாடங்களை இங்கு தொகுத்த புத்தகத்தில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக 6 அமர்வுகள் நாம் பார்த்தோம். இன்று 7வது அமர்வாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த அமர்வுக்கும் ஏனே எல்லா அமர்வுகளுக்கும் அல்லாஹ் தஆலா மக்களுக்கும் சிறந்த கூலி கொடுத்து அருள் புரிவானாக. நாம் உட்காரக்கூடிய ஒவ்வொரு அமர்வும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நொடியையும் அல்லாஹ் நம்முடைய நன்மையான அமல்களுடைய தராசில் கனப்படுத்துவானாக. இணைத்துக்கூடிய அல்லாஹ் அடியார்களே, கடைசியாக நாம் பார்த்த விஷயம் பார்க்கும் பொழுது ஈமானின் 6 அடிப்படைகளை பற்றிய நாம் பார்த்தோம். அதில் 3 விஷயங்களை தெளிவாக மிகவும் விரிவாக நாம் பார்த்தோம். ஈமானுடைய அர்கான் மற்றும் ஈமானுடைய அடிப்படை என்று சொன்னால் 6 விஷயம். முதல் விஷயம் என்ன? அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது. அல்லாஹ் மீது நம்மை படைத்த இறைவன், நம்முடைய அனைத்து விஷயங்களையும் அமைக்கக்கூடிய இந்த இறைவன் அல்லாஹ் மீது எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிம், ஒரு அடியான் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, அவன் உடைய வானவர்கள் மீது எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களையும் தெளிவாக நாம் பார்த்தோம். மூன்றாவது, அவன் இறக்கிய வேதங்கள், காலகாலமாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்தான். எதற்காக அந்த வேதம்? அது ஒரு கைடு போல. இந்த உலகத்தில் மனிதன் எப்படி ஒரு மனிதனாக வாழ முடியும் என்று ஒரு நெறிமுறையும் ஒரு வழிமுறையும் காண்பித்து தரக்கூடியதுதான் அல்லாஹ்வுடைய இறை வேதம். அந்த இறை வேதத்தின் பிரகாரம் நாம் வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்தில் நாம் இறைவன் விரும்பிய வாழ்க்கையும் வாழ்வோம், மக்களுடைய உரிமைகளையும் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதே போன்று நம்முடைய உரிமையும் நாம் அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதையும் நாம் பார்த்தோம். வேதங்கள், குர்ஆன் அல்லது இதற்கு முன்னர் இறக்கப்பட்ட அனைத்து வேதங்கள் பார்க்கும் பொழுது ஆங்காங்கே அந்த சமுதாயத்திற்கு பிரத்யேகமாக நேர்வழி காண்பிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தரப்புல வரக்கூடிய ஒரு புரிவதற்காக குழந்தைகளுக்கு ஒரு மெசேஜ், அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து அடியார்களுக்கு ஒரு மெசேஜ். அதுல கடைசியாக அனுப்பப்பட்ட வேதம் தான் திருமறை குர்ஆன். இதற்கு பிறகு எந்த ஒரு வேதமும் இறக்கப்படாது. கியாமத் நாள், மறுமை நாள், இந்த உலகம் அழியும் வரை இந்த வேதத்தின் மீது ஈமான் கொண்டவர்கள், இந்த வேதத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. அவர்கள் சொர்க்கவாசிகள். இதை நிராகரித்து விட்டு அவர்கள் என்னதான் இந்த உலகத்தில் நல்லவனாக தன்னை காட்டிக் கொண்டாலும் அல்லது நல்ல பெயரையும் பெற்று விட்டாலும் அல்லாஹ்விடம் அவனுடைய இந்த விஷயத்திற்கு, அவனுடைய செயலுக்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்காது, எதுவரை அவன் இறக்கிய கடைசி திருமறை வேதம் மீது ஈமான் கொள்ளாதவரை. இது நாம் பார்ப்போம். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த அமர்வில் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 மீதம் இருக்கக்கூடிய 3 விஷயங்களை நாம் பார்ப்போம் சுருக்கமான முறையில். அதில் 4வது அஸ்லு ராபி என்று சொல்லக்கூடிய 4வது விஷயம் என்று நாம் பார்க்கக்கூடியது ஈமானுடைய 4வது அடிப்படை, நபிமார்கள் மீது ஈமான் கொள்ளுதல், ரசூல்மார்கள் மீது ஈமான் கொள்ளுதல். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்தான். படைத்து விட்டு இந்த உலகத்தில் அனைத்தையும் நமக்காக வசப்படுத்தினார்.
அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லும் பொழுது வல்லதி خلق لكم ما في الارض جميعا, அவரே உங்கள் அனைவர்களுக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உங்களுக்காகவே வசப்படுத்தினார். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். நாம் சிறிய ஒரு விஷயத்தை நம்மால கட்டுப்படுத்த முடியாது, நம்ம குழந்தைகளையும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம் பலவீனமா. ஆனால் அல்லாஹ் தஆலா இதே மனிதனை ஒரு வன விலங்கையும் கட்டுப்படுத்தக்கூடிய, அவனை விட உருவத்தில் பெரிதாக இருக்கக்கூடிய யானைகள் மற்ற விலங்குகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார் என்றால் இதற்காக, இதற்கு பின்னால் ஒரு காரணம். இந்த பிரபஞ்சத்தை படைத்ததும், இந்த மனித குலத்தை படைத்ததும், இந்த மனித குலத்திற்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் சகல சௌபாகியங்களையும் கொடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, இப்படி விடல. மாறாக அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு நன்மை நாடிய வண்ணமாக, இவர்களுக்கு ஹைரை அவன் நாடினால் அதனால் நபிமார்களை அனுப்பினான். நபிமார்கள் நமக்கு ஒரு கைடன்ஸ் போல, நமக்கு ஒரு முன்மாதிரி போல. எந்த விஷயத்தில் முன்மாதிரி? இறைவன் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா எப்படி அவன் விரும்புகின்றான் மனிதன் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில், அப்படி வாழ்ந்து காட்டக்கூடிய அவர்கள் தான் மாமனிதர்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை புனிதர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றார். அப்படிப்பட்ட நபிமார்கள் ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் தஆலா எப்பொழுதெல்லாம் சமுதாயத்தில் சீர்கேடுகள் இருந்ததோ, இணை வைத்தல் அதிகமாக ஆனதோ, அதே போல் அட்டுழியங்கள் அதிகமாக ஆகும் பொழுது, அல்லது படைத்த நோக்கத்தை மறந்து வாழக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது, அவர்களை படைத்த நோக்கத்திற்கு நினைவுபடுத்துவதற்காகவும், அவருடைய பாவங்களுக்கு அவர்களை மீட்டு வருவதற்காகவும், அவருடைய இந்த அநியாயத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காகவும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். முதல் நபியாக அனுப்பப்பட்டவர் பார்க்கும் பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் திருமறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, நாம் உங்கள் மீது நிச்சயமாக வேதங்களை இறக்கியது போலதான் உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் மீதும் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்கள் அனைவரும் மீது உங்களுக்காக நாம் வேதங்களை இறக்கினோம், உங்களுக்கு நாம் நபியாக ஆக்கினோம். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்காக அனுப்பப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் நினைவூட்டல் செய்யக்கூடிய நபியாக இருந்தார். அதாவது நபி மற்றும் ரசூலுடைய கொஞ்சம் வித்தியாசம் உலமாக்கள் தெரியப்படுத்துகின்றார்கள். ஆனால் இங்கு நம்ம இருவர்களும் அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியவர்கள், அந்த சமுதாயத்தை இருக்கக்கூடிய சீரழிப்பை சீர்படுத்தக்கூடியவர்களாக அனுப்பப்பட்டார்கள். அதில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு வந்த அனைத்து நபிமார்களும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றினார். அதில் கடைசியாக அனுப்பப்பட்டவர் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எந்த நபியை பின்பற்றுகின்றோமோ, எந்த நபியுடைய உம்மத்தினர் என்று நாம் நம்மை கூறிக்கொள்கின்றோமோ, அவர் கடைசியான நபியாக அனுப்பப்பட்டார். இவருக்கு பிறகு எந்த ஒரு நபியும் அனுப்பப்பட மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்களை சிலாகித்து புகழ்ந்து சொல்லும் பொழுது, லவ் கான பஅதி நபியன் லகான உமர் வலக்கின் லா நபிய பஅதி. உமருடைய அந்த ஆற்றலும் அந்த சுப்ஹானல்லாஹ் தூரத்து அந்த தொலைநுட்ப அந்த சிந்தனையும் அவருடைய அந்த ஞானம் மற்றும் அந்த விஸ்டத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினார்கள், எனக்கு பிறகு ஒரு நபியாக அனுப்பப்பட வேண்டும் என்று இருந்திருந்தால் அது உமராக இருப்பார், ஆனால் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது. அப்போ கடைசியாக அனுப்பப்பட்டவர் நபித்துவத்தின் முத்திரையாக சீலாக அல்லாஹ் தஆலா அமைத்தது அது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவரவருடைய அந்த நாடோ அந்த ஊரோ அந்த மக்கள் அவர்கள் மட்டும்தான் ஈமான் கொள்வது கடமையாக இருந்தது. பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மீது என்ன கடமையாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாடுக்கும் அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் என்ன அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினார். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா இன்னொரு ஒரு ஊருக்காக அல்லாஹ் தஆலா. இப்படி நாம பார்க்கும் பொழுது எல்லா நபிமார்கள் பிரத்யேகமாக ஸ்பெசிபிக்காக ஒரு ஊருக்கு ஒரு நாட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காகவும் அனுப்பப்பட்டார்கள். ஏனென்றால் இவருக்கு பிறகு எந்த ஒரு நபியும் அனுப்பப்பட மாட்டார். இவருக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திற்கு பிறகு எந்த வேதம் இறக்கப்படாது என்று
அல்லாஹு தஆலாவுடைய சட்டம் அவன் நிர்ணயிக்கும் பொழுது இவர்களை கடைசி நபியாக ஆக்கினான். இப்பொழுது இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்களும் இதற்கு முன்னால் நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களும் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொள்வதும் நம்பிக்கை கொள்வது கடமையாகிவிட்டது. அதாவது அந்த சம்பவத்தை நாம் பிரபலமாக நாம கேட்போம், ஜுமாவிலும் சரி மற்ற அமர்வுகளிலும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் சில தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட வேதம், யூதர்களுக்கு ஜூஸுக்கு கொடுக்கப்பட்ட வேதம். இப்போ சில தாள்கள் கிடைக்குது, அவங்களுடைய பேப்பர் அந்த காகிதம் கிடைக்குது, தௌராத்துடைய படித்துக் கொண்டே வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் முழுமையாக சிவந்து விடுகிறது. எந்த அளவுக்கு என்றால் மாதளத்துடைய நிறம் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கோபத்தால் சிவந்து விடுகின்றது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை நிப்பாட்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய கை பாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் தன்னுடைய தலையை நிமிர்த்தி பார்க்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு கடுமையான வார்த்தையை கொண்டு உபதேசம் செய்தார்கள். இப்னுல் கத்தாப் அபு தஹவ்விகுன இப்னுல் கத்தாப் வ அன பைன ظهورிகும், கத்தாபுடைய மகனே, உன்னுடைய நிலை எப்படி? இந்த காகிதத்திலே நீ முழுமையாக முழுகி விட்டாயா? நான் உனக்கு மத்தியில் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கூறினார்கள், லவ் கான மூஸா ஹய்யன், மூஸா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது ஹயாத்தாக இருந்திருந்தாலும் லமா வஸிஅ லஹு இல்லா இத்திபாஇ, அவருக்கு வெற்றியும் என்னை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறிவிட்டார். அப்போ நபி மூஸா அலைஹிஸ்ஸலாமும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஈமான் கொண்டால் அவருக்கு வெற்றி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தும் பொழுது, இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், அதற்கு முன்னால் இருந்த மக்கள் அனைவரும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொள்வது கடமையாக இருக்கின்றது. இவர்களை ஈமான் கொண்டால்தான் நாம் வெற்றியாளர்களாக ஆக முடியும், சொர்க்கவாசிகளாக. இல்லை என்றால் சொர்க்கவாசிகளாக ஆக முடியாது. நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு தெரியப்படுத்தும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அனுப்பப்படக்கூடிய நபியை பற்றி முன்கூட்டியே அறிவிப்பு செய்திருக்கிறார். தௌராத்திலும் சரி, அதே போல இன்ஜீலிலும் சரி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட விஷயத்திலும் சரி, அங்கேயும் தெரியப்படுத்தப்பட்டது. நபி அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தன்னுடைய அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்று நீங்கள் அறிவிப்பு, நீங்கள் நன்மாரை கூறுங்கள், அவர்கள் மீது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. இது எப்படி நமக்கு தெரியும்? பைபிள்ல இருக்கிறதும் அல்லது தௌராத்துல நியூ டெஸ்டமென்ட் மற்றும் ஓல்ட் டெஸ்டமென்ட் இருக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெரியப்படுத்துகின்றார். சூரத்து ஸஃப்ல வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார், இப்ராஹிம் இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு ஒரு நபி வருவார், அவருடைய பெயர் அஹ்மதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்களில் முஹம்மத், அஹ்மத், காசிம், மாஹி என்ற ஹாஷிர் என்ற சில பெயர்கள் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அதில் ஒன்று அஹ்மத், அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடியவர். முஹம்மத், அதிகமாக அல்லாஹ்வால் புகழப்பட்டவர். இங்கு இந்த விஷயத்தை எல்லா நபிமார்களும் குறிப்பாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு தெரியப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்து விட்டார்கள். இப்பொழுது யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு ஒரு நபி இருக்கின்றார் என்று ஒருவர் வாதாடுகின்றார் என்றால் அனைத்து நினைவு கொள்ளுங்கள், அவர் காஃபிராக தான் இருக்கும். நான் பார்க்கிறோம், காதியானியாக இருக்கக்கூடியதா இருக்கட்டும், 19 கூட்டமாக இருக்கட்டும், இப்படி என்று இப்பொழுது ஷகீல் பின் ஹனீஃப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தன்னை மஹதி என்று பிரகடனப்படுத்தி கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு நிலை இருக்கு. ஷகீல் பின் ஹனீஃபுடைய ஃபித்னாக்கள், குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கு. தன்னை அவர் என்ன செய்யறார்? மஹதி என்று தெரியப்படுத்துறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹதியுடைய அடையாளங்களை எண்ணற்ற விஷயங்கள் தெரியப்படுது. அதில் ஒன்று, அவர் அரபாக இருப்பார். அவர் என்னுடைய பெயர் அவருடைய பெயரை போலும், என்னுடைய தந்தையுடைய பெயர் அவருடைய தந்தையுடைய பெயரை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இப்படி என்று எண்ணற்ற தன்மைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி சொல்லும் பொழுது இப்பொழுது தன்னை என்ன செய்கின்றான்? நான் தான் மஹதி. அதே போல காதியானிகள் நாம் பார்க்கிறோம், 19 கூட்டத்துல காதியானிகளும் இருக்கட்டும், இவர்கள் தங்களை எங்களுக்கு ஒரு தூதர் இருக்கிறார், பிரிட்டன்ல
இன்னும் அவருடைய இந்த தூதுத்துவம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று இப்படி எல்லாம் ஒரு கூட்டம். அதனாலதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய ஒட்டுமொட்ட உலமாக்கள், ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம், காதியானிகள் முஸ்லிம்கள் கிடையாது. அவர்கள் மரணித்து விட்டால் மயானத்தை முஸ்லிம்களுடைய மயானத்தில் அடக்கம் செய்வதோ ஜனாதாவில் கலந்து கொள்வதோ இது முஸ்லிம்களுக்கு கூடாது என்று ஃபத்வாவுடைய விஷயங்கள் இருக்கின்றது. இது காதியானி என்று ஆரம்பிக்கப்பட்டது பஞ்சாப்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட விஷயம். குலாம் அஹ்மத் காதியானி என்று இவர் தன்னை நபியாக பிரகடனப்படுத்தினார். இதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன ஒரு முஸைலமா கத்தாப் என்று சொல்லக்கூடிய பனு ஹனீஃபை சார்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர் அதை தெரியப்படுத்தினார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஈமான் கொள்ளும் பொழுது நான் ஒரு நிபந்தனை கொண்டு ஈமான் கொள்றேன். எப்படி? உங்களுடைய மரணத்திற்கு பிறகு எனக்கு இந்த நபித்துவம் எனக்கு கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை எடுத்து இந்த அளவு கூட உனக்கு கொடுக்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்திவிட்டு இவனால் பெரிய ஒரு பிரச்சனை வரும் என்று முன்கூட்டியே தெரியப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு இவனுடைய இந்த குழப்பம் மிக பெரிய அளவுல பரவியது. பிறகு அபூபக்கர் அவர்கள் முழுமையாக அதை அழித்து ஒழித்தார்கள். இங்கு கணித்துக்குரியவர்கள் அப்படியாது. நபி ஸல்லல்லாஹு நபிமார்கள் அனைவரும் என்ன மக்களை நேர்வழி காண்பிப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள். அவர்களுடைய முழுமையான பொறுப்பை நிறைவேற்றி விட்டார்கள். அந்த தொடரில் தான் கடைசியாக வந்தவர் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் மீது நாம் ஈமான் கொள்வது, இதை நாம முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவில் நான் விளக்கம் கூறியிருப்பேன். எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது? அவர் சொன்னது அவருடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது 4 விஷயங்களை நாம் பார்த்தோம். ஒன்று தஸ்தீகு ஃபீமா அக்பர், அவர்கள் சொன்ன அனைத்து செய்தியையும் நாம் உண்மைப்படுத்தும். நமக்கு புரிந்தாலும் சரி, நமக்கு பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ஸஹீஹான ஹதீஸில் பதிவாக இருக்கின்றது. சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற நிலை நமக்கு இருக்க வேண்டும். என்றால் எத்தனையோ விஷயங்கள் நாம் இன்னும் பார்க்கல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள் ஒரு காலம் வரும் இது இப்படி இருக்கும் என்று. அதே சில செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை நான் இன்னும் பார்க்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார். சஹாபாக்களும் அந்த நேரத்தில் அதை பார்க்கவில்லை. ஆனாலும் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அப்போ நமக்கு மார்க்கத்தில் மறைவான விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் செய்திகள், முந்தைய செய்திகள் வரக்கூடிய விஷயங்கள், செய்தி நடக்கக்கூடியது என்று சொல்லும் பொழுது அதை அப்படியே நாம் ஈமான் கொள்வதுதான் ஈமானின் ஒரு அம்சமாக இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அவர்கள் என்ன செய்தியை கூறினார்களோ அதை ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன ஏவல்களை, என்ன கட்டளையிட்டார்களோ அதை செய்ய வேண்டும். எதை தடுத்தார்களோ அதிலிருந்து நாம் முற்றிலுமாக தடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல 4வது விஷயத்தையும் நாம் பார்த்தோம். கலிமா முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றால் அவர் எப்படி வணங்கினாலும் அப்படிதான் வணங்கும். என்னுடைய உள்ளத்தில் சில விஷயம் உதிர்க்கின்றது என்பதும், சில கஷ்பு மற்றும் சில கனவுகள் வருகின்றது என்பதும் இதை கொண்டு வந்து மார்க்கம் அமல்படுத்தப்படாது. மார்க்கம் அமல்படுத்தக்கூடிய விஷயம் அனைத்துமே என்ன? அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு எந்த விஷயத்தை செய்யுங்க என்று கட்டளையிட்டானோ அதை செய்வதுதான் என்ன மார்க்கம். அவர்கள் சொல்லாத விஷயத்தை செய்வது மார்க்கம் கிடையாது. மாறாக அது புதுமையான விஷயம். அதற்கு தண்டனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்கள் நாம அதே போல அல்லாஹ் தஆலா இந்த நபிமார்களுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு ஹதீஸ்களில் நாம் பார்க்கும் முஸ்னத்ல வரக்கூடிய ஹதீஸ்களில் பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 1,24,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று ஒரு வரிக்கு வருகின்றது. இவ்வளவு விஷயம், இவ்வளவு நபிமார்களை நமக்கு குர்ஆன்ல தெரியப்படுத்தவில்லை. ஆனால் பொதுவாக நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நபி அனுப்பப்பட்டார் என்று பொதுவாக நாம் ஈமான் கொள்வோம். காமனாக பிரத்யேகமாக யாருடைய பெயரை சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையில் நமக்கு காண்பித்திருக்கின்றானோ, திருமறையில் அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரியப்படுத்தியிருக்கின்றானோ அவர்கள் மீது நாம் ஈமான் கொள்வோம். அதில் திருமறை குர்ஆனில் எத்தனை நபிமாருடைய பெயர்கள் பதிவா இருக்கு? 25. அஹ்சன், 25 நபிமாருடைய பெயர்கள் பதிவாக இருக்கு. அதிலும் என்ன
சிலருடைய வாழ்க்கையை பற்றி தான் அல்லாஹ் நமக்கு தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஏன்? அதை கொண்டு படிப்பினை பெறுவதற்காக. அவருடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது 950 வருஷம், தாவாவே செஞ்சிருக்காங்க. 950 இயர்ஸ் தாவாவே 950 இயர்ஸ், 1000 வருஷத்திற்கு 50 வருஷம் குறைவு. இவ்வளவு மக்களுக்கு அழைப்பு பணியை செய்திருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளவு இருக்கும். அப்ப அவருடைய இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சுருக்கமாக நமக்கு தெரியப்படுத்துறார். அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அந்த மாதிரிதான் நாம் சில நபிமார்களுடைய பெயர்களை, அவருடைய வாழ்க்கையின் ஒரு சுவாரஸ்ய அம்சத்தை, சில நிகழ்வுகளை எல்லாம் தெரியப்படுத்தி உம்மத்தினர், இந்த வேதம் கொடுக்கப்பட்ட உம்மத்தினருக்கு படிப்பினையாக, உபதேசமாக அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அதில் நாம அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரத்துல் காஃபிர்ல 78வது வசனத்தில் சொல்லும் பொழுது, மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக வ மின்ஹும் மன் லம் நக்ஸஸ் அலைக், இந்த நபிமார்களுடைய சிலருடைய வரலாற்றை பற்றி நாம் உங்களுக்கு தெரியப்படுத்தினோம் நபியே, சிலருடைய வாழ்க்கையை பற்றி நாம் உங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை, சிலருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தவில்லை. அப்ப நமக்கு பொதுவாக சொல்லப்பட்ட விஷயத்தை பொதுவாக நாம் ஈமான் கொள்வோம். பிரத்யேகமாக பெயருடன் சொல்லப்பட்ட வசனம் மற்றும் திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை பிரத்யேகமாக பெயருடன் ஈமான் கொள்வோம். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவர்களுடைய பணிகளை அவர்கள் முழுமையாக செய்தார்கள். ஈமான் கொள்வதும் ஈமானை நிராகரிப்பதும் என்பது இது அல்லாஹ்வுடைய தரப்பில் ஏற்படக்கூடிய விஷயமே தவிர நபிமார்களுடைய கையில எதுவுமே கிடையாது. ஹிதாயத்து அல்லாஹ் தான் கொடுப்பான். அந்த நீண்ட ஹதீஸ்ல யா இபாதி என்ற அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நீண்ட ஹதீஸ், அடியானிடம் நேரடியாக அல்லாஹ் தஆலா பேசுகிறார். யா இபாதி, என்னுடைய அடியானே, இன்னக்கும் பால்லோன் இல்லா மன் ஹதைத்து, நீங்கள் அனைவரும் வழிகேட்டில் தான் இருக்கின்றீர்கள், யாருக்கு நான் நேர்வழி காண்பித்தேனோ அவர்களை தவிர. ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், நீங்க என்னிடமே நீங்க ஹிதாயத்தை தேடுங்கள், நேர்வழியை தேடுங்கள், உங்களுக்கு நான் நேர்வழி கொடுக்கின்றேன். அதனால்தான் கணித்துக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கக்கூடிய துஆ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நமக்கு நேரான வழியில் நமக்கு நிலையாக வைக்கும், நமக்கு நடக்க செய்வாயாக. எப்படிப்பட்ட வழி அது? அடுத்த வசனம் என்ன? அடுத்த வசனம் என்னமா? அடுத்த வசனம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ரெட் டி-ஷர்ட் நீங்களா? அடுத்த ஆயத்து என்ன? என்னமா என்ன உஸ்தாத் திடீர் கேட்டே எப்படி உஸ்தாத்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் பிறகு என்னமா? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். திடீர் உஸ்தாத் கேட்டோடே ஷாக் ஆயிடுச்சு. அவர் ஒரு தனி உலகத்தில் இருந்த திடீர்னு கேட்பி இப்படி உஸ்தாத் இப்படிதான். அப்போ ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கேட்கிறோம், யாருடைய வழியில் இருப்பதற்காக கேட்கின்றோம்? முன்னால் உன்னுடைய அருள் புரிந்த, உன்னுடைய சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய நிஅமத், உன்னுடைய அருள், உன்னுடைய கருணை புரிந்த அந்த பாதை. அப்போ நமக்கு முன்னால் ஒரு பாதையில் கடந்து சென்று இருக்கிறார். அது யாருடைய பாதை? சஹாபாக்குடைய பாதை. இந்த வசனத்துல நாம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடம் கேட்கிறோம், யா அல்லாஹ், இந்த சஹாபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள், யார் அவர்கள் உன்னுடைய பொருத்தத்தை பெற்றார், அவர்களுடைய வழி எங்களுக்கு கொடுப்பாயா? இதுதான் நம்ம கேட்கிறோம். யாருடைய வழி வேண்டாம். அடுத்ததாக என்ன? அடுத்த வசனம் கடைசி ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அதுக்கு பிறகு கைரில் மக்தூபி அலைஹிம், நீங்க வலத்தாலீன், எந்த வழி வேண்டாம் யா அல்லாஹ், யார் மீது உன்னுடைய கோபம் ஏற்பட்டது அந்த வழி வேண்டாம். அதே போல யார் வழி கேட்டு சென்று விட்டாரோ அந்த வழியும் எனக்கு வேண்டாம், எங்களுக்கு நேரான வழி ஏற்படுத்துவாய். எப்படிப்பட்ட அந்த நேர்வழி? உன்னுடைய அருள் வளம் இறங்கியது, உன்னுடைய ரஹ்மத் இறங்கிய அந்த பாதை. இந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அவருடைய பாதையை நமக்கு காண்பித்து தருவார்கள். அப்போ நாம் ஒவ்வொருவரும் நம்ம ஹிதாயத்தை கேட்கிறோம். ஹிதாயத் அல்லாஹ் தஆலா தான் கொடுப்பான், நபிமார்களுக்கு எதுவுமே கிடையாது. இது சுருக்கமான ஒரு விஷயம், நபிமார்களை பற்றிய விஷயம். அல்லாஹ் தஆலா இந்த நபிமார்களுக்கு மத்தியில் சிலருடைய மீது என்ன செய்திருக்கின்றான்? அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான அந்தஸ்தையும் அவருடைய பதவியையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். அதில் நமக்கு
இந்த எல்லா நபிமார்களையும் பார்க்கும் பொழுது தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அதை நாம ஈமான் கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தினார். இந்த உலகத்திலும் சரி, அதே போல மறுமையிலும் சரி, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்தை உயர்த்தியிருக்கின்றார். மறுமையிலும் அவர் எல்லா மக்களுக்காக அவர் என்ன செய்ய, குறிப்பாக தன்னுடைய சமுதாயத்திற்கு ஈமான் கொண்டவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்வார்கள். இந்த பிரத்யேகமான பரிந்துரை அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டும்தான். அதிலே ஒன்று, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறப்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்துதான் திறக்கப்படும். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தால்தான் அவர்கள் சொர்க்கத்துடைய வாசல்கள். இல்லை என்றால் மக்கள் காத்துக் கொண்டிருப்பார், வானவர் திறக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கதவு தட்டப்படும். யார் என்று கேட்கப்படும். முஹம்மது என்று சொல்லும் பொழுது ஓபிக உமிர்து, நான் இதற்காக தான் கட்டளைப்பட்டுள்ளேன் என்று பிறகு திறக்கப்படும். இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த விஷயத்தை நாம் ஈமான் கொள்கின்றோம். அதே போல புகாரியில் வரக்கூடிய ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார். அதுல வஇன்னஹு லா நபிய்ய பஅதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமில் புகாரியில் வரக்கூடிய 3455வது ஹதீஸும், முஸ்லிமில் வரக்கூடிய 1842வது ஹதீஸும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வஇன்னஹு லா நபிய்ய பஅதி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறிவிட்டார். அதை நாம் என்ன செய்ய தேவை. அதனாலதான் இப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நான் இதற்கு முன்னாலும் தெரியப்படுத்தியதுடைய பொருள், நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? அது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் என்னமா? எல்லோ டீச்சர் நீங்க சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னமா? சரி நீங்க சொல்லுங்க. வேறு வணக்கத்துக்குரியவன் யாரும் இறைவன் கிடையாது. இரண்டாவது முஹம்மது யார்? முஹம்மது அவங்களுடைய தம்பியா? தூதர் தான்பா. எப்படி நீ அழைப்ப? உங்க அத்தா பேரை சொல்லி அழைப்பியா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியாமா? முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை சொன்ன உடனே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வது நம்மீது கடமை. இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நாம் தூதர் என்று சொல்கின்றோம். ஆனால் குழந்தைகளுக்கு நம்ம என்ன கற்றுத்தரணும்? இறுதி தூதர் என்று கற்றுத்தரணும், புரிய வைக்க வேண்டும். ஹாத்தமுன் நபியீன் அல்லாஹ் திருக்குறளிலே குறிப்பிடுகின்றார். இவர் ஹாத்தமுன் நபியீன், நபுவத்துடைய ஹாத்தம், நபுவத்துடைய முத்திரையாக, நபித்துவத்தின் முத்திரையாக அனுப்பப்பட்டார் என்று. அதற்கு பிறகு மறுமையின் மீது 5வது அம்சம் பார்க்கும் பொழுது நினைத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, மறுமையின் மீது ஈமான் கொள்ளுதல். ஈமானுடைய 5வது ருக்குன், 5வது அடிப்படை மறுமையின் மீது ஈமான் கொள்ளுதல். மறுமையின் மீது ஈமான் கொள்ளுதல் என்றால் என்ன? என்ன சுருக்கமாக சொல்லுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். மறுமை வந்தே தீரும் என்று. சரி, வேற? நரகம் சொர்க்கம் சரி இருக்கு. வேற? நீங்க சொல்லுங்கம்மா. நம்பிக்கை கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? மறுமையை நம்புவது என்றால் என்ன அர்த்தம்? சுருக்கமாக சொல்லுங்க. இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சரி, வேற? அனைவரும் மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும், மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளுதல். அநேகமாக பெண்கள் தரப்புல இந்த பதில் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அனைத்தும் அழிந்தே தீரும், அதன் மீது நம்பிக்கை கொள்றதா என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு இங்கு மறுமையின் மீது ஈமான் கொள்ளுதல் குர்ஆன்ல வருகின்றது. என்று வரக்கூடிய வசனம், அல்லது ஹதீஸில் வரக்கூடிய ஹதீஸ் பார்க்கும் பொழுது وأن تؤمن باليوم الآخر وأن تؤمن بالقدر والشر, மறுமையின் மீது ஈமான் கொள்வதும் நன்மை தீமை விதியுடைய நன்மை மற்றும் தீமையை மீது ஈமான் கொள்வது. இப்போ இங்கு மறுமையின் மீது ஈமான் கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ளுதல், நம்புதல் என்றால் என்ன? இது விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு சுருக்கமான வார்த்தை இருக்கலாம். நான் மறுமையினுடைய கேள்வி கணக்கென்று ஒன்று இருக்கின்றது. அது ஒரு அம்சம், மறுமையுடைய ஒரு அம்சம்.
மறுமையின் மீது ஈமான் கொள்ளுதல் என்றால் நினைச்சுக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, மௌத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய அனைத்தின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளும். ஒரு மனிதன் மரணித்து விடும் பொழுது அதற்கு பிறகு என்னெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்குமோ, திருமறை குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸ்களிலும் என்ன சொல்லப்பட்டதோ அதன் மீது நாம் நம்புவதும் நம்பிக்கை கொள்வதுதான் என்ன? மறுமையின் மீது ஈமான் கொள்ளுதல். இது சுருக்கமான வார்த்தை. மறுமையின் மீது ஈமான் கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது சுருக்கமானது என்ன? மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வு எது? அது சுப்ஹானல்லாஹ், மன்னரை வாழ்க்கையில் இருந்து, கபருடைய வரசக்கூடிய வாழ்க்கையில் இருந்து, அதற்கு முன்னால் அவருடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய விஷயம், வானவர்கள் வந்து பிறகு அவருடைய கபரில் கேள்வி கணக்கு கேட்கப்படும், அதற்கு பிறகு சொர்க்கம் மற்றும் நரகம் தீர்மானிக்கப்படும், பிறகு அங்கு மறுமையில் அவர் எழுப்பப்படுவார், அங்கிருந்து அவருடைய ஒவ்வொரு கட்டம் சிராத்துடைய பாலங்கள் கடக்கணும், அதற்கு முன்னால் மக்கள் அவதியில் இருப்பார்கள், காத்து கொண்டிருப்பார்கள். இப்படி அனைத்தும் மீதும் ஈமான் கொள்வதுதான் மறுமையின் மீது ஈமான் கொள்வது. அப்போ இந்த உலகத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த உலகம் அது எப்பொழுது ஆரம்பிக்கும்? மறுமைக்கு, மரணத்திற்கு பிறகு. ஹதீஸில் நாம் பொதுவாக நம்ம நினைக்கிறோம் மறுமையுடைய வாழ்க்கை என்றால் என்ன, இந்த உலகம் அழிஞ்ச பிறகு மறுமையுடைய வாழ்க்கை என்று. அப்படி கிடையாது. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்றாலே அவனுக்கு கியாமத் ஆரம்பிச்சது, அவனுக்கு மறுமை வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகிறது. ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை மன் மாத காமத் கியாமத்து, யார் ஒருவர் மரணித்து விட்டாரோ அவருக்கு மறுமை வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய இப்ப தனி அவருடைய வாழ்க்கையுடைய அந்த மறுமையுடைய நீண்ட வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, அழிவில்லா வாழ்க்கையுடைய அங்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. அதுல முதல் கட்டம் தான் கபருடைய வாழ்க்கை. அப்போ இங்கு மறுமை மீது ஈமான் கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ளுதல் என்றால் என்ன? என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னெல்லாம் நடக்கும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தியிருக்கின்றானோ அதை மீதும் நம்புவதும் ஈமான் கொள்வதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ்களில் என்னெல்லாம் நடக்க இருக்கின்றது என்று மறுமையை பற்றி தெரியப்படுத்தினார்களோ அதன் மீது நாம் நம்பிக்கை கொள்வோம். அதனால்தான் நாம பார்க்கும் பொழுது இது குறிப்பாக மறுமை ஆரம்பிக்கக்கூடியது கபருடைய வாழ்க்கை, அவருடைய முதல் கட்டம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் அக்பர், மறுமை என்று வந்தாலே சஹாபாக்குடைய கண்கள்லாம் கலங்கும், அச்சம் ஏற்படும். அவர்கள் வாழ்ந்தது, அவருடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பார்த்தாலே நினைத்துக்கூடிய எல்லா வழியாலே அவங்க இந்த உலகத்திற்காக வாழ்ந்தவர்களாக தெரியாது. அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் மறுமைக்காக தான் வாழ்ந்தார்கள் என்ற அப்படி அவருடைய முகத்திலும் அவருடைய அகத்திலும் சுப்ஹானல்லாஹ் அப்படி ஜொலிக்கும். ஏனென்றால் அவர்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே ஈமான் கொண்டார், எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அவர்கள் ஈமான் கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகபாவுடைய அந்த பைஅத்துடைய நேரத்துல மதீனாவாசிகள் மக்காவுக்கு வராங்க. வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சந்திக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க மதீனாவுக்கு வந்து விடுங்க, உங்களை நாங்கள் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய மனைவி மக்களை பாதுகாப்பது போல் உங்களை நாம் பாதுகாப்போம் என்று வாக்குறுதியெல்லாம் கூறும் பொழுது, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உபதேசங்கள் செய்த பிறகு இந்த மதீனாவாசிகள் என்ன செய்யறாங்க, இன்னும் இஸ்லாத்தோட அவங்க வந்து கேட்கிறாங்க, இவ்வளவு எல்லாம் நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு பதில் நமக்கு என்ன? இதெல்லாம் நம்ம செஞ்சோம், நமக்கு என்ன என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை தருணமாக அல் ஜன்னா, சொர்க்கம் என்று சொன்ன உடனேயே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே கையை கொடுங்க என்று நாங்கள் முதலில் பைஅத் செய்யணும் என்று அவர்கள் சுப்ஹானல்லாஹ் உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்கின்றார்கள், கலிமாவை முழங்குகின்றார்கள். அவருடைய வார்த்தையில் அந்த சொர்க்கம் என்ற அந்த வார்த்தை காதில் விழும் பொழுதே இந்த உலகத்துடைய விஷயத்தை எல்லாம் மறந்தவர்களாகவே இருப்பார்கள். அவ்வளவு தெளிவாக அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். நமக்கு நாம் பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் மறுமையில் என்னென்ன நடக்கும் என்று சில விஷயங்களை சொன்னோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக இதை நான் நம்பிக்கொண்டிருக்கின்றோமா என்று பார்த்தால் அது நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை, நாம் வாழக்கூடிய ஸ்டைல், உண்மையாகவே மறுமையை நாம் நம்பி இருக்கின்றோம் என்றால் இருக்குமா என்று வரும் பொழுது கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. நாம் நம்பிக்கை கொள்றோம், கபர்ல நமக்கு கேள்வி வரும், நம்பிக்கை கொள்றோம், தொழுகைதான் முதல் மறுமையில கேள்வி, தொழுகை விட்டவருக்கு கடுமையான தண்டனை,
நாம் நம்பிக்கை கொள்கின்றோம் மறுமை நாளில் சிராத் என்ற அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் அங்கு வாளை விட கூர்மையாகவும் முடியை விட மிகவும் என்ன மெலிதாகவும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பாலத்தில் கடக்க வேண்டும். அது நரகத்துடைய மேல்மட்டத்தில் நிரூபிக்கப்படும். அதே போல தராசு நம்முடைய நன்மை மற்றும் பாவங்களை இங்கு எடை போட்டு நமக்கு காண்பிக்கப்படும். யாருடைய நன்மையுடைய தட்டு கனமாகின்றதோ அவர் சொர்க்கவாசியாக ஆவார். யாருடைய பாவத்தின் தட்டு கனமாகின்றதோ அவர் நரகவாசி என்று இவ்வளவு விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்றால் நாம் வெறும் வாய் பேச்சாக தான் இருக்கு. அதில் அமல்படுத்துவது என்ற நிலையோ அல்லது அதை கொண்டு சிந்திக்கக்கூடிய விஷயம் இல்லை. எப்படி தொழுகையை நாம சர்வசாதாரண விடுறோம். கடமையான தொழுகையை நம் ஜமாத்துடன் வந்து தொழுவது என்ற சிந்தனை நமக்கு இருப்பது கிடையாது. ஹராமான காரியங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் தனிமையாக இருக்கும் பொழுது மனிதன் செய்து விடுகின்றார். அல்லது காசுடைய விஷயங்கள் என்று வரும் பொழுது என்ன செய்கின்றார்? ஹராம் ஹலால் என்று பார்ப்பது கிடையாது. எல்லாமே ரஹிமரப்பு சில அல்லாஹ்வுடைய அடியார்களை தவிர அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்கின்றனர். ஆனால் பொதுவான நிலை எப்படி என்ன? அவர்கள் அந்த மறுமையுடைய வாழ்க்கை அல்லாஹ் அந்த வைத்திருக்கக்கூடிய திரையை அது திரையில் பிற அப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்காதனால ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஒரு சந்தேகமாக இருக்கும். ஈமான் கொள்வதென்றால் என்ன? நம்பிக்கை கொள்வதென்றால் அதற்குரிய தயாரிப்பு செய்யும். அதுதான் தயாரிப்பு செய்யும். அங்கு அபாயம் இருக்குங்க என்று சொல்லும் பொழுது நம்புங்க, அதுல அபாயம் இருக்கு, அங்கு பெரிய ஒரு விபத்து நடக்கும், அந்த பக்கம் போவாதீங்க என்று சொல்லும் பொழுது அந்த விஷயத்துல நம்புவது என்றால் என்ன? ஒரு பாதை இருக்கு, அங்க அபாயம் இருக்குங்க, அங்க போவாதீங்க, பெரிய விபத்து நடக்கும், பெரிய குழி இருக்குங்க, அங்க போவாதீங்க என்று சொல்றோம். அப்போ இந்த விஷயத்தை நம்புகின்றோம் என்றால் நாம் என்ன செய்யறது? போகாம இருப்பதுதான். இதுதான் நம்புவது. நம்ம சொல்லிட்டு சரி நீங்க சொல்றது நான் நம்புறேன் என்று நம்ம போனா என்ன ஆகும்? அது என்ன? நீ என்னுடைய பேச்சை நம்புறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி எத்தனை வார்த்தை எத்தனை வசனங்கள் கூறுகின்றான். அந்த நாளில் அந்த மறுமை இந்த உலகம் அழியக்கூடிய நாள் சுப்ஹானல்லாஹ் தாய் தன்னுடைய குழந்தையை அவர் மறந்தவளாகவும் அதை விட்டு விரண்டு ஓடக்கூடியவளாகவும் அல்லாஹ்வுக்கு கர்ப்பிணி பெண் தன்னுடைய கற்பை அவர் இழக்கக்கூடியவளாகவும் அங்கு மக்கள் எல்லாம் ஒரு மயக்கத்திலும் அவருடைய ஒரு போதையிலும் இருப்பார்கள். என்ன போதை அது? அவர் அந்த மரணத்துடைய போதை, மரணத்துடைய மயக்கத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு போதையும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் சொன்ன பிறகும் மறுமையில் இப்படிப்பட்ட நரகத்துடைய தண்டனைகள் இருக்கின்றது என்று சொன்ன பிறகும் சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட நன்மாரையும் அவர்கள் பரிசுகள் இருக்கு என்று சொன்ன பிறகும் நம்முடைய நிலை என்ன இருக்கு? சரி இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய வேலைகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதற்கு தயாரிப்பு எப்பொழுது மனிதனுக்கு கண் திறக்கின்றது? எப்பொழுது மலக்குல் மௌத்தை பார்த்து விடுகின்றார். அவருடைய மரண தருவாயில் எப்பொழுது அவனுக்கு மௌத்து தெரிந்து விடுகின்றதோ அப்பொழுது என்ன செய்யறான்? இப்போ நான் ஈமான் கொள்றேன். எப்படி ஃபிரௌனுடைய நிலை இருந்ததோ அப்படி அதே போல அல்லாஹ் இதையும் திருமறையில தெரியப்படுத்தும் பொழுது மனிதனுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது மனிதனுடைய நிலை இந்த உலகத்துல அல்லாஹ்வை மறந்தும் உலகத்தில் மறுமை என்ற ஒரு நாள் இருக்கு என்று மறந்தும் வாழ்கின்றான். ஆனால் மறுமையில் அவன் இந்த விஷயத்தை நரகத்தை கண்முன்னால் பார்த்து விடும் பொழுது அவன் கூறுவான், ரப்பனா அபஸரனா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். எங்களுடைய இரட்சகனே, நாம் இப்பொழுது பார்த்து விட்டோம், கண்கூடாக நாம் பார்த்து விட்டோம், இப்பொழுது எந்த சந்தேகம் கிடையாது, எங்களை திரும்ப அனுப்புவாயாக, உலகத்தில் நாம் நல்ல அமல்களை செய்து விட்டு வருகின்றோம் என்று அங்கு மனிதன் புலம்புவான். ஆனால் அவனுக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படாது. மிருகம் நரகத்தை நெருப்பை பார்த்து விரண்டு ஓடுதுதான். நெருப்பை பார்த்தா மிருகம் கூட விரண்டு ஓடும். அல்லாஹ் தஆலா நமக்கு இங்கு அந்த விஷயத்தை மறைத்து வைத்திருக்கின்றார் என்றால் நமக்கு தேர்வு, இதுதான் நமக்கு டெஸ்ட். நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும்? அல்லாஹ் தஆலா விரும்பிய வாழ்க்கை, அந்த மறுமைக்காக நாம் என்ன தயாரிப்பு செய்திருக்கின்றோம் என்று சிந்திக்கும். அதுதான் உபதேசங்களும் சரி, ஜுமாவுடைய உரையிலும் சரி, எத்தனையோ இடங்கள் இந்த வசனம் கேட்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்.
வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக, இந்த மறுமை நாளைக்காக என்ன முற்படுத்தியிருக்கின்றார் என்று சிலர் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அப்ப நாம் என்ன முற்படுத்தி, இங்க இருக்கக்கூடிய அனைவரும் நாம மறுமை ஒரு நாள் வரும் என்று நாம் ஈமான் கொள்கிறோம். எதுவுமே சந்தேகம் கிடையாது. ஒரு நாள் நான் செய்யக்கூடிய நன்மையான அமலுக்கும் இங்கு எனக்கு அந்த நன்மை கொடுக்கப்படாவிட்டாலும், இங்கு என்னுடைய நியாயத்திற்கு, என்னுடைய நீளமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மக்கள் என்னை அதை கண்ணியப்படுத்தாவிட்டாலும், நான் உண்மை சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பாவிட்டாலும், என் மீது சிரமத்தை அநியாயம் செய்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் அதை சிந்திக்காமல் செய்யக்கூடிய விஷயத்துல இங்கு நமக்கு எந்த விஷயம் கிடைக்காவிட்டாலும் வறுமை என்று ஒன்று இருக்கு என்று நாம் நம்பிக்கை கொள்வோம். அதற்கு என்ன தயார்படுத்தணும்? அநியாயம் செய்யக்கூடிய அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அநியாயத்தில் விழக்கூடியவர்கள், அநியாயத்தில் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள், அல்லாஹ் அக்பர், சூறையாடப்படுகின்றார்கள், அவருடைய நாட்டை விட்டு திரட்டப்படுகின்றார்கள். அல்லாஹ் அக்பர், அகதிகளாக அவர்களை, தாய்நாட்டில் இருக்கக்கூடியவர்களையும் அகதிகளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது இவர்களுக்கெல்லாம் நியாயம் தேவையில்லையா? இவர்களுக்கெல்லாம் தீர்ப்பு ஒன்று இருக்கக்கூடாதா? அல்லாஹ் அந்த நாளை நிர்ணயிக்கின்றான். நீ என்ன அட்டுடைய செய்தி, ஒரு நாள் திரும்ப என்கிட்ட தான் வரணும், திரும்பவும் நாம் அல்லாஹ்விடம் தான் வரணும். ஒரு மௌத்தாகும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? என்ன சொல்றோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒருத்தர் தாங்க மரணித்தாரு, ஆனா நாம் எல்லாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கே நாம், அல்லாஹ்விடமே நாம் திரும்ப வேண்டும் என்று நாம் அனைவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்த விஷயத்தை ஒருவர் மரணித்திருக்காக நாம் அனைவரும் நமக்காக இந்த வார்த்தை சொல்லிக் கொள்ளும் பொழுது, ஒரு நாள் மறுமையில் நான் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி அல்லாஹ்வுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில் என்ன உட்படுத்திருக்கு? யோசிச்சு பாருங்க. வேலை செய்யக்கூடிய கம்பெனியில, ஸ்கூல்ல பசங்க இருக்கட்டும், அல்லது ஸ்டாஃபாக இருக்கட்டும், மேனேஜர், பிரின்சிபல் ஏதாவது கேட்பாங்கன்னு சொல்லிட்டு முன்கூட்டி எல்லா அக்கௌண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு போய் முன்னாடி நிக்கிறோம் பொழுது எல்லாத்தையும் வச்சுட்டு போய் நிக்கிறதா இருக்கு. பயம், ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது, அவமானப்பட்டுக்கூடாது, இது அது சொல்லிட்டு எங்கேயாவது கையை வச்சிடக்கூடாது என்ற அச்சம் இருக்கு. இவ்வளவு அச்சம் இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம நம்புறோம். மறுமையில் ஒரு நாள் அல்லாஹ்வை நான் சந்திக்கக்கூடிய, தனிமையில் அல்லாஹ் தஆலாவை சந்திக்கக்கூடிய, அங்கு யாரும் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். என்னுடைய மனோகரத்தை பார்க்கும் பொழுது நான் எதை முற்படுத்தினேனோ அதுதான் நான் பார்ப்பேன். இடது கரத்தை பக்கம் பார்க்கும் பொழுதும் சரி, நான் என்ன முற்படுத்தினோ அதை தான் பார்ப்பேன். பின்னாடி இருந்தாலும் சரி, முன்னாடி அனைத்து விஷயங்களும் என்ன, நான் என்ன முற்படுத்தினோ அதுதான் நான் பார்ப்பேன். தன்னுடைய முன்னால் முகத்திற்கு முன்னால் நரகத்துடைய புள்ளிகளை அவன் பார்ப்பான். அல்லாஹ் அக்பர். அந்த நாளில் அல்லாஹ் தஆலா கேள்விகளை எழுப்பும் பொழுது அந்த கேள்விக்கு நம்மிடம் பதில் இருக்கின்றதா? சிந்திக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை சொற்பமா, எப்பொழுது யாருக்கு மௌத் வரும் என்று தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ், ஷாபானுடைய மாதம் நமக்கு கிடைச்சு பெரிய ஒரு பாக்கியம். நமக்கு ரமலானுக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இதற்காக நாம் என்ன தயார்படுத்தணும்? சந்தோஷமாகும். ரமலானை அடைய போகின்றோம் என்ற அந்த சந்தோஷம் தனிப்பட்ட சந்தோஷமாகும். புகழ்ச்சிக்குரிய அல்லாஹ்வியார்களே, மறுமையுடைய விஷயத்தில் நாம ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். இதுல மறுமையில் மன்னரை வாழ்க்கையில் இருந்து சொர்க்கத்திற்குள் நுழையும் வரை அனைத்து விஷயங்களையும் நாம் தனியாகத்தான் சந்திக்க வேண்டும். யாரும் நம்முடைய உற்சாக உறவினர்கள், நெருங்கியவராக இருந்தாலும் சரி, துணைவியாக இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யாரும் வரமாட்டாங்க. மௌத்தாகக்கூடியவர் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி நான் தனியா போறப்பா, பயமா இருக்கு, நீ கொஞ்சம் வான்னு சொன்னா போனீங்களா? யாரும் போக மாட்டோம். நம்முடைய தாய் தந்தையாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எவ்வளவுதான் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய, நேசிக்கக்கூடியவரும், அன்பை அரவணைப்பு காண்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மௌத்து என்று வந்தா நீ தான் தனியாக, அத்தா எனக்கு பயமா இருக்குதா, நீங்களும் வாங்கின வருவார் அத்தா. அந்த நீண்ட பயணத்திற்கு நாம் என்ன தயார்படுத்தும்? நீண்ட பயணம், தனிமை. அல்லாஹ் மறுமையில் கபருடைய ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ்ல பரா இப்னு ஆசிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்ட பிறகு அவனுக்கு அடக்கம் செய்துவிட்டு 40 அடி கூட அவர் எடுத்து வைக்க மாட்டார்கள்.
வானவர்கள் முன்கர் நக்கீரவர்கள் கேள்வி கணக்கு கேட்பதற்காக அவர்களை வந்து உட்கார வைப்பார்கள். அந்த மனிதரிடம் அவர்களுக்கு பதில் அளிக்கப்படும். அதற்கு முன்னால் அல்லாஹ் அக்பர், அந்த நேரத்தில் அஞ்சி கொண்டிருப்பான் மனிதன். அந்த இருளுடைய அந்த அறையில், நெருக்கடியான அந்த அறையில் அவன் இருப்பான். இருளில், தனிமையில், கலக்கத்திற்கு மேல் கலக்கம், அச்சத்திற்கு மேல் அச்சம். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுக்கு, முஃமின்களாக இருந்து வாழ்ந்து மரணித்தவர்களுக்கு ஒரு அழகான ஒரு வாலிபன் தோற்றத்தில் ஒரு மனிதனை அங்கு காண்பிக்கப்படும். அந்த நேரத்தில் கபரில் இருக்கக்கூடிய மனிதன் அந்த தனிமையை, அந்த நெருக்கடியான அந்த வாழ்க்கையை, தனிமையுடைய வாழ்க்கையை உணர்ந்து, யாரோ எனக்கு தோழமைக்காகவும் எனக்கு ஒரு இந்த தனிமைத்துவத்தை அகற்றுவதற்காக யாரோ வந்திருக்கிறார், ஏதோ நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறார் போல இருக்கின்று அவன் சந்தோஷம் அடைந்து கேட்பான். உன்னை பார்த்தால் பிரகாசமான முகமாக இருக்கின்றதே, ஏதோ ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கின்றார், நீ யார் என்று கேட்கப்படும் பொழுது அங்கு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, அன அமலுக சாலிஹ், நான் உன்னுடைய நன்மையான காரியம், நான் உன்னுடைய சாலிஹான அமல், உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றிய வண்ணமாக, உன்னுடைய மனோ இச்சையை நீ நசுக்கிய வண்ணமாக அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்காக முயற்சித்தால் அந்த அமலை அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினான், உன்னுடைய தனிமையை அகற்றுவதற்காக நான் வந்திருக்கின்றேன், நன்மாரை உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று அந்த சாலிஹான அமல் அல்லாஹ் தஆலா ஒரு தோழமையாக ஆக்கும். இதே ஹதீஸ்ல பாவிகளாக வாழ்ந்து, இணை வைத்த நிலையில் வாழ்ந்து, அல்லாஹை மறந்தவர்களாக வாழ்ந்தவருடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த இருளுடைய நேரத்தில் கரும் முகத்தை கொண்டு, விகோரமான ஒரு தோற்றத்தை கொண்டு, சப்தம் கத்தி கொண்டு வரும் பொழுது இவனுக்கு அந்த பயத்துக்கு மேல் பயம், கலக்கத்துக்கு மேல் கலக்கம் ஏற்பட்டு, நீ எனக்கே ஒரு பெரிய ஒரு சிரமத்தில் நான் இருத்திக் கொண்டிருக்கின்றேன், தனிமையுடைய இந்த நிலையில் நான் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், இந்த தனிமையுடைய அச்சத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவன் நீ யார் என்று கேட்கப்படும் பொழுது அந்த உருவம் கூறும், அந்த அமலுக செய்ய, உன்னுடைய பாவம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நீ செய்த உன்னுடைய மனைவிச்சையை பின்பற்றி நீ வாழ்ந்தால் இந்த உலகத்துல அல்லாஹ் தன்னை உன்னுடைய இந்த தனிமையுடைய விஷயத்தை அதிகப்படுத்துவதற்காகவும், உன்னுடைய இந்த அதாவை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக என்னை இந்த மாதிரி அமைத்தான் என்று அந்த உருவம் கூறுவார். அங்க நெற்றுக்குரிய அல்லாஹ்வியார் மறுமைக்காக நாம் என்ன தயார் செய்வோம்? சிந்தை. என்னுடைய வாழ்க்கையிலும் கேள்வி கணக்கு, உங்களுடைய வாழ்க்கையிலும் கேள்வி கணக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கேள்வி கணக்கு என்று இருக்கிறது. இதுல இருந்து நாம் மிச்ச முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய பதிலும் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டது. ஏன் நாம் இதை நாம் முன்படுத்துவது கிடையாது? அல்லாஹ் அக்பர். நாம் எத்தனை தடவை நம்முடைய உறவினர்களுக்கு நாம் அடக்கம் செய்கின்றோம். அந்த நேரத்தில் நம்மை அந்த குழியில், அந்த கபருடைய குழியில் நாம் நம்மை வைத்து இந்த நொடியில் மரணித்த பிறகு இப்பொழுது வானவர்கள் வருவார்கள், என்னிடம் இந்த கேள்விகளாக கேட்பார்கள். என் வாழக்கூடிய ஸ்டைலின் அடிப்படையில் என்ன நான் பதில் சொல்லக்கூடியவனாக இருப்பேனா, இல்லை என்னுடைய நிலை என்ன இருக்கும்? மனிதன் அவன் தன்னை பத்தி அவனுக்கு தான் தெரியும். என்னதான் வெளியே வெள்ளச்சொல்லம் போட்டாலும் சரி, தாடியும் தொப்பியும் வச்சாலும் சரி, இல்லது மற்ற விஷயங்கள் தஸ்லீமணியை தட்டினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்தை பற்றி, குறிப்பாக அவனுடைய அந்த வாழ்க்கையை பற்றி அவனுக்கு தெரியும். இவன் எவ்வளவு பாவத்தில் இருக்கின்றான், எவ்வளவு அமல்களை செய்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் அதையும் தெரியப்படுத்துறான். பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கான ஆதீரா. மனிதன் தனக்கே என்ன கணக்கிடுவதற்காக அவன் தன்னை பற்றி தெளிவாக அறிந்திருக்கிறான். மக்களுக்கு முன்னாடி என்னதான் அவன் எக்ஸ்கியூஸ் வைத்தாலும் சரி, வலவ் அல்கான ஆதீரா, எத்தனையோ காரணங்கள் முன் வைத்தாலும், இல்ல ஜி இப்படி ஜி இப்படி என்று என்னதான் மக்களுடைய வாய் அடைத்தாலும் அவனுடைய இந்த உள்ளத்துல உறுத்தும். அந்த உறுத்துதலே அவனுக்கு போதுமான். நம்முடைய வாழ்க்கையில சற்று சிந்தித்து, இரவு தூங்குவதற்கு முன்னால், ஏன்னா இப்பொழுது தூங்குகின்றேன், மௌத்து வந்துருச்சுன்னா இதே நிலையில் நான் மரணிக்கும் பொழுது அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வானா? பார்க்கணும் முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கிறோம். இல்லை என்றால் உண்மையாக நாம் அல்லாஹ் இந்த மறுமையின் மீது ஈமான் கொள்ளவில்லை என்றுதான், நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்றால்
நாம் உண்மையாகவே இந்த மறுமை மீது ஈமான் கொள்ளவில்லை என்று அர்த்தம். அப்போ நமக்கும் அபூ ஜஹல், அபூ லஹப், உமைய் இப்னு கலஃப், ஃபிரௌன், ஹாமான், காரூன் இவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இருக்காது. அல்லாஹ் அவர்களும் என்ன செஞ்சாங்க? மனிதன் மறைத்த பிறகு மக்கி மண்ணாக ஆன பிறகு திரும்பவும் எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கெல்லாம் வருமா? இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் நமக்கு முன்னால் நாம் கேட்கவில்லை என்று இருந்தார்கள். அதை என்ன செஞ்சார்கள்? நிராகரித்தார்கள். இங்கு நம்ம சமுதாயத்துடைய நிலை என்ன இருக்கு? மக்களுடைய அதிகமான நிலை அது ஆமா இருக்கு என்று நம்புறான், சொல்றான் வாயால, ஆனா அதற்கு எந்த ஒரு செயல்முறையும் கொண்டு வருவது கிடையாது. அதே பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறான், அதே வட்டியுடைய தொடர்பு வைத்திருக்கின்றான், அதே மக்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடி யாரை எப்பொழுது ஏமாத்தலாம் என்று இருக்கிறான். இப்படிதான் இருக்கின்றான். தொழுகையை புறக்கணித்து விட்டு இறைவனுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் அவன் தன்னுடைய மனவீச்சை கட்டுப்பட்ட நிலையில் அவன் வாழுகின்றான். அல்லாஹ் அக்பர். இது அதே போலதானே. அவன் நாவால் சொல்லிவிட்டான், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதெல்லாம் ஆகாது. இங்கு நம்முடைய நிலை என்ன? ஆமா இருக்குங்க, அது ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு என்று நம்ம நம்புறோம். இப்படி கேள்வி கணக்கெல்லாம் ஆகும். அதை சொல்லியும் என்ன செய்யறோம்? அதற்கு எந்த ஒரு உண்மையான அந்த நம்பிக்கையே வரமாட்டேன், எந்த ஒரு தயாரிப்பும் இருப்பது கிடையாது. இல்லாம ரஹிமஹு அல்ஹம்துலில்லாஹ் சில நல்லடியார்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்யும். கணித்துக்குரியவா அறியாது, நாம் யாரும் முழுமையாக 100% ஆக முடியும். ஆனால் இந்த பாதையில நாம் கடக்கணும். நமக்கு என்ன கேரண்டி? நாம் இதுனா சிராத்தல் முஸ்தகீமிலே நாம் கடந்து மௌத் ஆகும்னு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? அதாவது நம்ம கேட்டுட்டே இருப்போம். நம்முடைய நிலை என்ன? எனக்கு என்ன கிடைக்கலோ அதுதான் கேட்கணும் என்ற சிந்தனை நமக்கு இருக்கு. எனக்கு இது கிடைக்கலையா, வீடு இல்லையா, வீட்டு கேட்கலாம், வண்டி இல்லையா, வண்டி கேட்கலாம், இது இல்லையா, இது என்று நாம் நினைக்கின்றோம். இல்லாத விஷயத்தை கேட்பது என்று நாம் இதுதான் உண்மையில் என்று நினைக்கின்றோம். கொடுக்கப்பட்ட நியமத்தையும் நிலையாக இருப்பதற்காகவும் கேட்கும். அதனால்தான் நாம ஒவ்வொரு தொழுகையிலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் கேட்கிறோம். அதை கேட்குமா அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றார். இந்த வசனத்தை ஓதலன்னா தொழுகை இல்லை. அப்போ இதை கேளுங்க என்று அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். நாம் கேட்கின்றோம், இதற்கு என்ன முற்படுத்தணும், என்ன வேலை செஞ்சோம்? கேட்கிறோம், இதே நிலையில் நாம் இருப்போம் என்று என்ன நிச்சயம்? எப்பொழுது இதையே நாம இதனுடைய வழியில் வாழ்வதற்காக நாம் முயற்சிக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு கைராக இருக்கும். அதாவது ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் மிக அழகான உபதேசங்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை கூறினார்கள், அத்தரீகு இலல் ஜன்னத்தி தவீல், சொர்க்கத்துடைய பாதை என்பது ரொம்ப நீண்ட பாதை. வனஹ்னு நம்ஷி கஸ்ஸுலஹ்ஃபாத், நம்முடைய அமர்வோ ஆமநட. சுலஹ்ஃபாத் அரபில சுலஹ்ஃபாத் ஆமைக்கு சொல். நம்முடைய நடையோ ஆமநடையாக இருக்கு. ரொம்ப நீண்ட பயணம், ரொம்ப நீண்ட வழி. ஒரு அதுல நம்முடைய அமர்வு ஆமநடையாக இருக்கின்றது. வலைசத்தில் காயத்து அன் நஸில், என்ன இலக்கு லட்சியம் லட்சியம் என்ன கிடையாது. இலக்கு என்னல்ல, அங்க போய் கடைசி முடிவுல அடைய வேண்டும் என்றெல்லாம் என்ன இலக்கு கிடையாது. இலக்கு என்ன? வலக்கின்ன அல்காய, வலக்கின்ன அல்காய அன் நகூன அவ் அன் நமூத அவ் கமா قال ரஹிமஹுல்லாஹ். இலக்கு என்ன? இதே பாதை நமக்கு மௌத் வரும். இதே பாதையில் நாம அப்படியே கடந்துட்டே போகும். அது நாம் கால்வாசி கடந்தாலும் முழுமையாக கடந்தாலும் அது ஒரு கால் அடி எடுத்து வைத்தாலும் இதே இந்த சிராத்துல் முஸ்தகீம்ல மரணித்தால் நமக்கு சொல்லும். அவசியம் இல்ல முழுமையாக இந்த நேரத்தை கடக்கணும் என்ற அவசியமே கிடையாது. ஆனால் நிபந்தனை என்ன அவசியம்? அங்கு அதே பாதையில் நாம இருப்பது. எப்பொழுது இருப்போம்? நாம் நம்முடைய முயற்சி செய்தால்தான். இல்லை என்றால் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. சஹாபாக்கள் சொர்க்கத்துடைய நன்மாரை கொடுத்த பிறகும் அவருடைய அச்சம் என்ன? பாத்தீங்களா? சஹாபாக்களுக்கு சொர்க்கத்துடைய கேரண்டி, நமக்கு கேரண்டி, சொர்க்கத்துடைய கேரண்டி கொடுத்தா அவ்வளவுதான், என்னதான் செஞ்சோ தெரியாது. ஆனால் சஹாபாக்களுக்கு சொர்க்கத்துடைய கேரண்டி கொடுக்கப்பட்ட பிறகும் அவருடைய வாழ்க்கையில் அச்சம். யா அல்லாஹ், அபூபக்கர் என்னை அல்லாஹ் தஆலா மண்ணாகவும் இந்த கட்டையாகவும் இந்த கல்லாகவும் ஆக்கியிருந்தால் எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் நான் அப்படியே அழிந்திருப்பேனே, உலகத்தோட உலகு மண்ணோட மண்ணால் அழிந்திருப்பேனே என்று அஞ்சினார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் உலக வானத்தில் ஒரு சப்தம் வருவது என்றால் அந்த சப்தத்தில் அனைவரும் மன்னிக்கப்பட்டீர்கள், அனைவரும் சொர்க்கத்தில் செல்லலாம் ஒருவரை தவிர என்று சொல்லப்படும் பொழுது அந்த ஒருவன் நானாக இருப்பேனோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது என்று
நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்தியது எது? அவர்கள் திருமணம் முடிந்து ஒரு இரவும் அவர் கழிக்கவில்லை. அவருடைய குளிப்பு கடமையான நிலையில காலையில போர்க்களத்தில் கிளம்ப வேண்டும் என்று அந்த அறிவிப்பு வரும் பொழுது அப்படியே அவர்கள் கடந்து விடுகின்றார்கள். ஏனென்றால் இதையும் தாமதப்படுத்த கூடாது என்று விரைந்து அவர்கள் செல்கின்றார்கள். போர்க்களத்தில் கலந்து கொண்டு மௌத்தாகின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அவர்களுக்கு 70,000 மாணவர்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு அவர்களுக்கு குளிப்பாட்டினார்கள். ஹதீஸில் வருகின்றது. அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அவர்களுக்கு சஹாபி ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹுடைய தந்தை 80 வயசுக்கும் மேலானவர். பத்ருடைய போரில் அவருடைய வயதின் காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் உஹதிலே எப்படியாவது நான் ஷஹாதத்தை பெற வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருந்து சொர்க்கம் கொடுக்கப்பட்ட பிறகு என்ன செய்றாங்க? அல்லாஹ் அக்பர். அவர்கள் இந்த ஆர்வத்தை ஷஹீதாக வேண்டும் என்ற ஆர்வத்துல அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இரவில் கனவு கண்டேன், முதல் நான் போர்க்களத்தில் கலந்து கொள்வதாகவும் அந்த போர்க்களத்தில் முதல் அம்பு என்னுடைய மார்பை சுப்ஹானல்லாஹ் துளைக்கக்கூடியதாக நான் பார்க்கின்றேன். ஆக நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கின்றார்கள். அவர்கள் பார்த்தது போலவே நடக்கின்றது. முதல் ஷஹீதாக இருக்கக்கூடியவர் அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் முடமான சஹாபி. அல்லாஹ் அக்பர். ஊனமான சஹாபி. காலுடைய சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய தூதரே, இதே நிலையில் நான் நொண்டிக்கொண்டு நான் நடக்கின்றேன், இப்படியே நான் நொண்டிக்கொண்டே போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாகிவிட்டால் இதே நிலையில் நான் சொர்க்கத்தில் போவேன், இப்படியே நொண்டிக்கிட்டே சொர்க்கத்தில் போயிடுவேனா என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே நீங்கள் சென்று விடு, உடனே சென்று. அல்லாஹ் அக்பர். சொர்க்கத்துடைய நன்மாரை கொடுத்து விட்ட பிறகும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொன்ன பிறகும் அவர்களுடைய அச்சம் இருந்து கொண்டார். ஏன் பயம்? எங்கு நாம் மரணிக்கும் பொழுது நம்முடைய முதல் கட்டமோ ஏதோ நமக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் மரணிக்கும் பொழுது எந்த நிலையில் நாம் மரணிப்போமோ என்ற அச்சம் இருந்து கொண்டுதான் இருந்தது அவர்களுக்கு. அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்திலும் கடைசி நேரத்திலும் என்ன, அவர்கள் அஞ்சினார்கள். மறுமையில என்ன ஆகும் என்று தெரியாது. ஏன் இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம், மறுமையில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்ற எல்லாரும் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய நிலையை அவர்கள் அஞ்சி கொண்டிருப்பார்கள். நஃப்சி நஃப்சி என்று. இவர்களெல்லாம் யார்? சுப்ஹானல்லாஹ். நபிமார்களின் சிறந்த நபிமார்கள். அப்படிப்பட்ட இந்த நபிமார்களே அவர்களை பற்றி அஞ்சும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ 5 வேளை தொழுதுட்டு, ஏதோ தான தர்மம் செஞ்சுட்டு, ஏதோ ஒரு சொற்பொழிவு நம்ம செஞ்சுட்டோம் என்று நம்ம நினைக்கிறோம், நான் சொர்க்கவாசி, எனக்கு டிகிரி கிடைச்சிருச்சு என்ற ஒரு பெரிய ஒரு பெருமிதம் அடையும். அவர்கள் செய்த 1% நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யணும். அவர்கள் போல ஈடாக நம்ம செய்ய முடியாது. அவர்கள் அஞ்சி கொண்டிருந்தார்கள். நம்முடைய கையில் என்ன? நிம்மதி, அமைதியாக இருக்கும். இந்த அடையாளம் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அக்பர், மன்னிக்க வேண்டும், நயவஞ்சர்களுடைய அடையாளம். முஃமின் எப்பொழுதுமே மறுமையுடைய சிந்தனை அஞ்சி கொண்டே இருப்பான். எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அஞ்சி கொண்டே இருப்பான். முனாஃபிக்கு அமல் செய்யாமலே நிம்மதியாக இருக்கும். அவனுக்கு அச்சமே இருக்க. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாக்கள் தெரியப்படுத்தும் பொழுது ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், பாவம் செய்து விட்ட பிறகு சிறிய பாவம் செய்தாலும் தலைமேல் அவனுக்கு மலை வந்து விடுவது போலதான் அஞ்சி கொண்டிருக்கும். அதே முனாஃபிக் பெரும் பாவத்தை செய்து விட்டாலும் அவனுடைய நிலை ஒரு ஈ வந்து உட்காருவது போலதான். அதை அகற்றிவிட்டு தன்னுடைய வேலை. இதுதான் முனாஃபிக்குடைய நிலை. அல்லாஹ் ஆக கணிச்சுக்குரிய அல்லாஹ்வுடைய மறுமையின் மீது ஈமான் கொள்வது என்பது வெறும் சொல்வதை நாம இதை நான் நம்புறேன் என்று சொல்லிவிட்டு இதற்கு எந்த ஒரு நாம முன்னெடுப்பு செய்யவில்லை என்றால் நமக்கும் அவர் இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிராகரித்ததாக இருக்கட்டும், இப்பொழுது சமகாலத்திலும் இந்த மறுமை வாழ்க்கையெல்லாம் கிடையாது, இதெல்லாம் யாரு பார்த்தாங்க இப்படி என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. நாம எதுவரையில நம்ம அதை விட மோசமா ஆமா இருக்கு என்று சொல்லி அதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்வது கிடையாது, எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்வது கிடையாது என்றால் நம்முடைய நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக மறுமையுடைய விஷயத்துல முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக நாம முயற்சி அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்புகளை ஆங்காங்கே கொடுக்கும். ஒரு இரவு தூங்கிவிட்டு மறு காலையில் அடையும் பொழுது அல்லாஹ் திரும்ப வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பை நாம் என்ன பயன்படுத்துகிறோம்?
செய்து தவறு செய்துவிட்டு நேற்றுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அலட்சியமாக இருந்துருச்சு. இன்று முதல் நாம் இன்ஷா அல்லாஹ் எனக்கு இன்னொரு அவகாசம் கொடுத்து ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கோம். ஒண்ணுமே இல்ல, தவறு செய்து விட்டு ஒருத்தர் மன்னிச்சு ஒரு சான்ஸ் கொடுத்தா எவ்வளவு பெரிய உபகாரமாக நினைக்கிறோம், எவ்வளவு பெரிய ஒரு அவனுக்கு புண்ணியமாக போகும் என்று நினைக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் அவனை நாம் மறக்கவே மாட்டோம். இன்னைக்கு என்ன மன்னிச்சு விட்டான், அவனுக்கு பெரிய தயார மனசு இவனும் கிடையாது. அல்லாஹ் நாள்தோறும் நமக்கு அவகாசம் கொடுக்கிறான். நாள்தோறும் நமக்கு அடியானே உன்னை நீ சீர்படுத்திக் கொள், அடியானே உனக்கு இன்னும் அவகாசம் இருக்கு என்று. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் மற்ற மக்களுடைய வாழ்க்கையில சூரியன் உதயமாகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சூரியன் முழுமையாக மறைந்து பெரும் உதயமாகும். அந்த நாளுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? இதுதான் உண்மையாக மறுமையுடைய வாழ்க்கை. மறுமையின் மீது உண்மையாக ஈமான் கொண்டோம் என்றால் ஒரு நல்ல ஒரு மனிதராக வாழ முடியும். மறுமையின் மீது ஈமான் கொள்ளாத ஒரு காரணத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையில அலட்சியமான வாழ்க்கை. ஏனென்றால் மனிதரை யாரும் கண்ட்ரோல் செய்ய முடியாது. ரெண்டே விஷயங்கள், ஒன்று அச்சம், இன்னொன்று அன்பு. இந்த ரெண்டு தான் கட்டுப்படுத்தும். அல்லாஹ் அவனுக்கான மார்க்கத்தில் இது வைத்திருக்கு. அல்லாஹ்வை நீ வணங்குகிறார் எப்படி? அவனை பார்ப்பது போல், அவனை நீ பார்ப்பது போல் வணங்குகிறாக. இல்லை என்றால் அவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று வணங்குகிறாங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நாம் பார்த்து வணங்கும் பொழுது எவ்வளவு அன்பு வரும், எவ்வளவு சந்தோஷம். என் இறைவனுக்கு முன்னால் நான் வணங்குகின்றேன், அவங்க என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற அச்சம், நமக்கு அந்த சந்தோஷம் இல்லையா? அடுத்த ஸ்டெப் என்ன? நீ பார்க்காவிட்டால் அவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தை கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கை. இந்த ரெண்டு தான் ஒரு மனிதனை சீர்படுத்தும். எவ்வளவு பெரிய ஒரு கொடியவனாக இருக்கட்டும், கொலகாரனாக இருக்கட்டும், பாவியாக இருக்கட்டும், இவனுக்கு சீர்படுத்தக்கூடிய எத்தனை கைதிகள் சிறைச்சாலையில் வெளியே பல கொலைகளை செய்துவிட்டு உள்ள போறாங்க. ஆனால் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை சீர்படுத்த. எத்தனை சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளை பார்க்கிறோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்கன்னா கேங்ஸ்டராக இருந்தவங்க எல்லாம் அவருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு திருப்பு முனை ஏற்படுகின்றது. அவருடைய வாழ்க்கையில சுப்ஹானல்லாஹ் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. பிறகு அவர்கள் சிறந்தவர்கள் ஆகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் சிறந்த அறிஞர்களாக இருக்கிறார், சிறந்த அறிஞராக இருக்கிறார். பிரபலியமாக ஷேக் உஸ்மான் யூகே உடைய பிரபலியமான தாடி அறிஞர் ஷேக் உஸ்மான். நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், இங்கிலீஷ்ல இருக்கு. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? முன்னாடி கேங்ஸ்டர் தான் இருந்தாரு, முழுமையாக கேங்ஸ்டராக இருந்தாங்க. இதுல அமெரிக்கன் இதுல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஈமானை கொடுத்து மாஷா அல்லாஹ் பெரிய அளவுல அவர்கள் தாவா பணி செய்ததும் ஜாமியா இஸ்லாமிய படிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சி தாவா பணியில் அவ்வளவு வீரியமாக மாஷா அல்லாஹ் பெரிய பெரிய விஷயங்களை இந்த மார்க்கத்துடைய விஷயம் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் மூலமாக அவர்களுடைய அந்த கூட்டம் முழுமையாக இஸ்லாத்தை தருவார்கள். அவர்கள் மூலமாக எத்தனையோ மக்களுக்கு நேர்விப்பு. இதெல்லாம் என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய மஹப்பா. நாம் எதற்காக பிறக்கப்பட்டோம், எதற்காக அல்லாஹ் படைத்தான் என்ற சிந்தனை நமக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் இப்போ நாம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுமைக்காக. இந்த மறுமையின் மீது ஈமான் கொள்வது, இதுதான் நமக்கு இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும். கடைசியாக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விதி மற்றும் தக்தீர் மீது ஈமான் கொள்வது. விதியின் மீது ஈமான் கொள்ளுதல் என்று பார்க்கும் பொழுது இதுவும் அல்லாஹ் தஆலா நமக்கு 6வது அடிப்படையாக வைத்திருக்கின்றார். நம்முடைய ஈமானுடைய 6வது அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய விஷயம் விதியின் மீது ஈமான் கொள்ளுதல். விதி அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அவன் முன்கூட்டியே அவன் அதை கணுப்பி அவனுடைய கல்வியில் இருக்கு. அவன் அனைத்தையும் அறிந்திருக்கின்றான், அனைத்தையும் அவன் படைத்து வேண்டும். இப்பொழுது நடக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் தான் நடக்கின்றது. அல்லாஹ்வுடைய நன்மை தீமை அனைத்துமே அல்லாஹ்வுடைய தரப்பில் தான் ஏற்படுகிறது. இதை ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்துல நாம் பார்க்கும் பொழுது 4 படித்தரம் இருக்கிறதுல 4 சில கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று அல்-இல்ம், கல்வி, ஞானம். அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா விஷயத்துடைய கல்வி அவனுக்கு இருக்கு. இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு எதுவெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் அவன் அறியக்கூடியவன் என்று நாம் ஈமான் கொள்வோம். இந்த உலகத்தில் எத்தனை படைப்பினங்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கின்றது, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, எந்தெந்த இடத்தில் இருக்கின்றது என்று அனைத்தையும் அறியக்கூடியவன் அல்லாஹ். அதே போல இவர்கள் என்னெல்லாம் செய்வார்கள், என்னவெல்லாம்
நடக்கும் என்று அனைத்தையும் அறிந்தவன் முதல் கல்வி. இரண்டாவது கிதாபா, எழுதுதல். என்ன எழுதுதல்? அல்லாஹ் தஆலா அவன் அறிந்த அனைத்தையும் ஏடு என்று சொல்லக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய ஏடில் அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டான். எல்லாத்தையும் எழுதிவிட்டான். அவன் என்ன அறிந்திருக்கின்றானோ அவனுடைய கல்வியில் அவனுடைய ஞானத்தில் என்ன இருக்கு அனைத்தையும் எழுதிவிட்டான். இந்த உலகத்தில் என்ன ஆகும், எப்படி நடக்கும், எது நடக்கும், எது நடக்காது, எப்படி என்று அனைத்தையும் எழுதினான். அல்லாஹ் முதலில் அல்லாஹ் தஆலா இந்த படைப்பினங்களை படைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா பேனா எழுதுகோலை படைக்கின்றான். அந்த பேனாவுக்கு எழுதுகோலுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டால் நீ எழுதுகிறாய். அந்த பேனா அல்லாஹ்விடம் கேட்கிறது, என்ன எழுதுவது, என்னெல்லாம் நடக்குமோ, என்னவெல்லாம் நடக்காது, நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கும் என்று அனைத்துமே எழுதுகிறார்கள். அது முழுமையாக எழுதியது. சரியான ஹதீஸ்களில் எல்லாமே எழுதப்பட்டது. இது இரண்டாவது. மூன்றாவது, அல்லாஹ் தஆலா அவன் என்ன நாடினானோ இந்த பிரபஞ்சத்தில் அதுதான் நடக்கும். அவன் நாடாதவரை ஒரு இலை கூட உதிராது. நம்ம என்னதான் போட்டு நம்ம அசைச்சாலும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் ஒரு இலை, ஒரு முடி, நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய முடி கீழே விழுவதற்கும் அதை வளர்வதற்கும் அனைத்திற்கும் அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இது மூன்றாவது விஷயம். நான்காவது, அல்லாஹ் தஆலா படைத்தல். அல்லாஹ் தஆலா படைத்தான். என்ன விஷயத்தை படைத்தான்? இந்த அவன் அறிந்த அனைத்தையும், எழுதிய அனைத்தையும், நாடிய அனைத்தையும் அவன் படைத்து விட்டான். பிரபஞ்சத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 வருடத்துக்கு முன்னாலே எல்லா படைப்பினங்களுடைய தகுதிகள், விதிகளை அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டான். 50,000 வருடத்துக்கு, இப்பொழுது இந்த உலகம் பூமி பிறப்பதற்கு 50,000 வருடத்துக்கு. இது எப்படி உஸ்தாத் தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறாங்க சஹீஹான ஹதீஸ். நாம அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஈமான் கொள்கின்றோம் என்றால் அதுல நாம் பார்த்தோம், அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். மறைவான விஷயத்தை, இது மறைவான விஷயம், நாம் ஈமான் கொள்கிறோம். இந்த 4 விஷயங்களை ஈமான் கொள்கின்றோம். இது நிறைய ஆதாரங்கள். இதனுடன் அல்லாஹ் தஆலா அவருடைய அறிவும் கல்வியுடைய விசாலம் மனிதன் செய்வதற்கு முன்னாலே, இந்த உலகத்தில் அவன் பிறப்பதற்கு முன்னாலே அனைத்தையும் அறியக்கூடியவன் அல்லாஹ். இதை நாம் ஈமான். இப்போ அல்லாஹ் தான் படைத்து திரும்பி அவன் தான் அறிந்திருக்கிறான், எழுதிவிட்டான், படைத்து விட்டான் என்றால் அப்ப மனிதர்கள் எல்லாம் என்ன நிர்பந்திக்கப்படுகின்றார்களா என்ற ஒரு கேள்வி வரும். அதுதான் இல்லை. அல்லாஹ் தஆலா இது அனைத்தையும் படைத்து விட்டான், அனைத்தும் எழுதிவிட்டான், எல்லாமே அவருடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கும், நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்க இருக்கக்கூடிய அனைத்தும் இப்படிதான் நடக்கும் என்று நான் ஈமான் கொண்ட நிலையில் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் நிர்பந்திப்பது கிடையாது. நிர்பந்திக்கவில்லை. நான் படிச்சுட்டேன் அது மாதிரிதான் நீ செய்யணும் என்று நிர்பந்திக்கல. மாறாக மனிதனுக்கு தானாக சுப்ஹானல்லாஹ் எதை செலக்ட் செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சுய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எதை தேர்ந்தெடுக்கின்றானோ அதை செய்யக்கூடிய சக்தியும் ஆற்றலையும் அல்லாஹ் கொடுக்கிறான். இப்போ நாம பேச வேண்டும் என்று விரும்பும் பொழுது பேசுறோமா? எழுதுக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது எழுதுக்கிறோம். உட்கார வேண்டும் என்று விரும்பும் பொழுது உட்காரோம். அப்போ நம்முடைய விருப்பம் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். இப்போ நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நான் உட்காரணுமா, எழுதுக்கணும், சாப்பிடணுமா, சாப்பிடக்கூடாது, எழுதணுமா, எழுதக்கூடாது, கேட்கணுமா, கேட்கக்கூடாது, இப்படி என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாம்? ஆப்ஷன், ஃப்ரீ வில் என்று சொல்லக்கூடிய நமக்கு செலக்ட் செய்யக்கூடிய ஆப்ஷன் நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதை கொடுத்துட்டு அதை எதை நம்ம செலக்ட் பண்ணி செய்திருக்கிறோமோ அதை செய்யக்கூடிய சக்தியும் நமக்கு கொடுக்கிறான். பாருங்க, அல்லாஹ் நான் எழுதுக்க விரும்புறேன், ஆனா என்னால எழுதுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நான் எழுதுக்கிறேன், எனக்கு அல்லாஹ் சக்தியை கொடுக்கிறான் எழுதுவதற்காக. அப்ப அல்லாஹ் நமக்கு செலக்ட் செய்யக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஆப்ஷனாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். செலக்ட் செய்த விஷயத்தை நீ செய்வதற்காக அல்லாஹ் தஆலா அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் ரெண்டுமே காண்பிக்கப்பட்டது. ரெண்டு வழிமுறையும் அல்லாஹ் தஆலா காண்பித்து விட்டான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லும்போது ஃபஹதீனாஹும் நஜ்தைன், நம் இரு பாதைகளையும் நாம் அவர்களுக்கு காண்பித்தோம். இன்னொரு வசனத்தில் இம்மா ஷாக்கிர வ இம்மா கஃபூரா, நன்றியுள்ள ஒரு அடியானாக நீ இரு, இல்லை எந்த நன்றி கெட்டவனாக இரு. ரெண்டுத்திலையும் நான் சொல்லப்பட்டது. நன்றி உள்ளவனாக இருக்கிறியா உனக்கு சொர்க்கம், நன்றி கெட்டவனா உனக்கு நரகம்.
ரெண்டுத்துல நீ எதை செலக்ட் செய்யறியோ அது உனக்கு. நீ செலக்ட் செய்த, நீ தேர்ந்தெடுத்த விஷயத்தை செய்வதற்கும் அல்லாஹ் ஆற்றல் கொடுக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த மனிதன் எதை தேர்ந்தெடுக்கும். இந்த மனிதன் தேர்ந்தெடுத்து இதை செய்வானா இல்லை என்று அவனுக்கு முன்கூட்டியே தெரியும். அல்லாஹ் தஆலா அதை பதிவு செய்திருக்கிறார். ஆக அல்லாஹ் தஆலா மனிதரை நிர்பந்திக்கவில்லை. அதான் சில ஹதீஸ் பிரபலமான அந்த சம்பவம். உமர் ரலியல்லாஹு காலத்துல திருட மாட்டிட்டு திருடிய காரணத்தினால் கையை வெட்டப்பட வேண்டும் என்று சட்டம், அங்கு குற்றவியல் சட்டம் நிரூபிக்கப்படும் பொழுது உங்களுடைய முகையிலே என்னுடைய கரத்தை நீங்க வெட்ட முடியாது. ஏன்பா என்னாச்சு? நான் திருடல, அது விதியில எழுதப்பட்டு நான் என்ன செய்வேன்? நான் அப்பாவி. இவருக்கு கை கொடுத்தாலும் வெள்ள கொடுத்தாலும் கிடைக்க மாட்டார். இவருடைய நிலை பால்குடி பிள்ளை மாதிரி என்ன செய்யாரு? நான் எதுவுமே செய்யல, அது விதியில எழுதிருக்கு, நான் என்ன செய்வேன்? அது விதியில எழுதிருந்தது, என்ன போய் குற்றம் சொன்ன? எப்படி திருடணும் என்று எழுதிருக்கு, திருடின, என்னுடைய தவறுலாம் இல்லை. அப்படியா? உனக்கு இப்படி சொன்னா புரியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அதே புத்தகத்தில் அதே கதல்ல எழுதிருக்கு, கையை வெட்டணும்னு சொல்லி குடிச்சு வெட்டுறான்னு சொல்லி வச்சு பாருங்க. நாம் செய்யக்கூடிய பாவத்தை அதை நியாயப்படுத்துவதற்காக மனிதர் என்ன செய்யக்கூடாது? விதியை காரணமாக வைக்க முடியாது. ஏன்? ஏனென்றால் அல்லாஹ் அவனுக்கு நீ ரெண்டு வழியை காண்பித்து நீ எதை தேர்ந்தெடுத்தாலும் சரி என்று அல்லாஹ் ஆப்ஷன் கொடுத்திருக்கான். அது மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் நன்மையாக இருந்தா உனக்கு நன்மை, பாவமா இருந்தா பாவம். இப்போ நீ தேர்ந்தெடு என்று கொடுக்கக்கூடிய இந்த தேர்வு இதோட இருக்கிற மனிதன் அவன் தவறாக தேர்ந்தெடுத்து விட்டு நான் ஒன்னும் செய்யல தகுதியில தான் இருக்குன்னா, அதே விஷயம் இந்த உலகத்துடைய விஷயத்துல அவன் பாப்பானா? ரெண்டு வேலை கிடைக்குது. ஷிமுசைகள் அழகான அந்த ரிசாலத்துல் கதர்ல பதிவு செய்யறாங்க. ரெண்டு வேலை கிடைக்குது உனக்கு. ஒண்ணு ஒயிட் கலர் ஜாப்னா என்ன? உட்காந்து வெறும் சைனை போடணும், ஏசி ரூம்ல உட்காந்துட்டு சைனை போட்டு சம்பளம் வாங்கிட்டு போகணும். இன்னொன்று மூட்டை தொடும். ரெண்டுத்துல எதை செலக்ட் செய்வேன்? நம்ம எதுங்க தேர்ந்தெடுப்போம்? எது டென்ஷன் இல்லாத நமக்கு வேலை இருங்க, டென்ஷன் இல்லாத வேலை, கொஞ்சம் சம்பளம் இருந்தாலும் சரி, சம்பளம் கொஞ்சம் இருந்தாலும் சரி, தொல்லை பண்ணாம இருந்தா கொஞ்சம் எனக்கு என்றுதான் விரும்பும். இப்போ உலக விஷயத்துல எது சிறந்ததோ தேர்ந்தெடுக்கிற, மறுமையுடைய விஷயத்துல நீ அதே அல்லாஹ் தஆலா நான் தேடக்கூடாது என்று வைத்திருக்கிறாய் என்று ஏன் நீ விரும்ப மாட்டேன்? அல்லாஹ் தஆலா நன்மையான காரியம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி இருக்கிறார், அதனால நன்மையான காரியம் செய்யறேன் என்று ஏன் நீ சொல்ல மாட்டேன்? ரெண்டு பாதை இருக்கு நம்ம ஊருக்கு. எடுத்துக்காட்டா பசங்க இருக்காங்க திருநெல்வேலி போது ரெண்டு பாதை இருக்கும் பொழுது, ஒண்ணு அபாயமான பாதை, எங்கு போய் முட்டம் தெரியாது, போய் சேரவும் கூட தெரியாது, மக்கள் சொல்ல அந்த பக்கம் போடாதீங்க. இன்னொன்னு பாதுகாப்பான பாதை. எதை தேர்ந்தெடுப்போங்க? நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? பாதுகாப்பான பாதை தான். அப்படிதான். இல்ல அல்லாஹ் எழுதிட்டான், எனக்கு விதியில எழுதிட்டான், இதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு சொன்னா என்ன செய்வோம்? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? முட்டாள் மடையர் தான் சொல்லுவோம். அப்ப உலக விஷயத்துல நீ தேர்ந்தெடுக்கிறது உனக்கு எது ப்ராஃபிட்டாக இருக்கும் என்று அதை பார்த்து கச்சிதமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவன், மறுமையுடைய விஷயத்துல உனக்கு சொர்க்கம் எழுதியிருக்கப்பட்டது என்று ஏன் நீ சிந்தித்து அதை செய்வது கிடையாது. நன்மையான அமல். ஏன் பாவத்தை செய்து பாவத்துடைய காரணம் விதி என்று சொல்கின்றீர்கள்? இப்படி மாஷா அல்லாஹ் நிறைய எடுத்துக்காட்டுடன் ஷேக் ரஹிமஹுல்லாஹ் நம்முடைய புத்தகத்துல வந்து தெரியப்படுத்துறாங்க. கணிச்சுக்குரிய எல்லாம் அடியார்கள் இந்த விதியுடைய விஷயங்கள்ல நாம் சொல்லப்பட்ட விஷயத்தில் நாம் முழுமையாக ஈமான் கொள்வதுதான் நமக்கு கடமையாக இருக்கின்றது. மனிதன் தான் தவறு செய்யக்கூடிய விஷயத்தை கொண்டு அவன் விதியை ஆதாரம் கொள்ள முடியாது. எப்பொழுது ஆதாரம் கொள்வான்? தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அல்லாஹ் நாடினா நடந்தது, அல்லாஹ் நாடினா அது நாம ஆதாரம் கொள்வோம். அல்லாஹ் நாடினா எனக்கு நஷ்டம் ஏற்பட வேண்டும், என்னுடைய உறவினர்கள் உற்சாக இழந்தாங்க, எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, அல்லாஹ் நாடி இருக்கிறான், இது நமக்கு சொல்லணும். ஆனா குற்றம் செய்து விட்டு அல்லாஹ் நாடிட்டாங்க, அவன் குற்றம் செய்யணும், அல்லாஹ் யார் இது இதை முன்னெடுத்தது? மனிதன் நீதானே, உனக்கு தவறான விஷயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டதே, அதை மீறி நீ செய்யும் பொழுது அதற்கு விளைவு உனக்கு நீதான் சந்திக்கணும். இந்த விஷயத்தை உணர்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மனிதனை நிர்பந்திப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா நிர்பந்திக்கக்கூடியதாக இருந்திருந்தா
ஏன் நபிமார்கள் அனுப்பணும்? ஏன் வேதங்கள் அனுப்பி இவர்களை பின்பற்றிக் கொள்ளுங்க, இந்த புத்தகத்தை கொடுத்து படிச்சுங்க? ஏன் அல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஅஹா என்று கூறுகின்றான்? அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவும் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல சோதிப்பது கிடையாது என்று. இதெல்லாம் வசனம் எதற்கு நிர்பந்திக்கப்பட்டது என்றா, எதற்கு நபிமார்கள் அனுப்பப்படணும்? எதற்கு நினைவூட்டல் வரணும்? எதற்கு மறுமையுடைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படணும்? ஆட்டோமேட்டிக்கா எப்படி நம்ம இந்த கரண்டிய கிண்டுற மாதிரியோ கரடி அசைக்கிற மாதிரியோ நம்ம அசைச்சு கூட அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லையே. அப்போ இங்கு அல்லாஹ் நம்மை நிர்பந்திப்பது கிடையாது. மாறாக அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்தவன். நாம் நம்முடைய எதுவரைக்கும் என்றால் சஹீஹ் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல அந்த குறிப்பாக எம்பிரியாலஜி படிக்கக்கூடிய, பயாலஜி படிக்கக்கூடிய, எம்பிரியாலஜி படிக்கக்கூடிய மாணவர்கள், அது எம்பிபிஎஸ் இருக்கக்கூடிய டாக்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். எப்படி நாம நம்முடைய தாயின் கருவில் வளருகின்றோம். அந்த ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கு. 40 நாள் ஆன பிறகு அந்த இந்திர துளி சுப்ஹானல்லாஹ் 40 நாள் வரை இருக்கும். பிறகு அல்லாஹ் தஆலா இரத்த துண்டாக, இரத்த கட்டியாக அல்லாஹ் ஆக்குகின்றான். அடுத்த 40 அது ஒரு கரி துண்டாக அல்லாஹ் தஆலா, அதற்கு பிறகு அதுல அல்லாஹ் தஆலா உருவத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த 120 நாள் 4 மாசமான பிறகு வானவரை அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான். 4 விஷயங்கள் அந்த சிசுவில், அந்த கருவில் இருக்கக்கூடிய இந்த சிசுவிற்காக எழுதப்படுகின்றது. அதில் அவருடைய அவனுடைய ரிஸ்க், வாழ்வாதாரம், இந்த உலகத்துல ரிஸ்க், அது ஈமானிய ரிஸ்காக இருக்கட்டும், அது நம்முடைய உலகத்திலே தேவையான அன்றாட விஷயங்களாக இருக்கட்டும் எழுதப்படும். இரண்டாவது அவன் என்ன அமல் செய்வான் அது எழுதப்படுகின்றது. மூன்றாவது அவனுடைய வாழ்வுடைய அந்த சுப்ஹானல்லாஹ் அவருடைய ஆயுள் எவ்வளவு இருக்கும் அதுவும் எழுதப்படுகின்றது. நான்காவது மரணிக்கும் பொழுது ஷக்கீர் அவ் சயீத், அவன் மரணிக்கும் பொழுது அவன் நல்லவனாக மரணிப்பானாக, அல்லாஹ் கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அவன் நல்லவனாக மரணிப்பானா, அல்லது பொழுதுபோக்கான வாழ்க்கை, அலட்சியமான வாழ்க்கை, மறுமை மறந்த வாழ்க்கையை கொண்டு அவன் பாவியாக மரணிப்பானா, இதையும் அல்லாஹ் தஆலா அங்கே எழுதுகின்றார். இந்த விஷயத்தை நம்ம கொண்டு நம்முடைய ஈமானை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய பெரிய அருள். எத்தனையோ நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, திடீர்னு செய்தி வருது மௌத்தாயிட்டாங்க. இதே மாதிரி நமக்கு ஒரு நாள் வரும். இந்த காலங்கள் கடந்து கொண்டேதான் இருக்கும். இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி வந்தாச்சு, 25 வந்தது. எப்போ பாருங்க, நியூ இயருடைய வந்தது 1 மாசம் முடிஞ்சு 2வது வந்துருச்சு. ஷாபான் நமக்கு 3வது ஷாபான்ல வந்துருச்சு. முதல் ஜும்மாவுடைய முதல் ஷாபான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை. இந்த தடவை நமக்கு சவுதியிலும் சரி, மஸ்கத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஒரே நாள் நமக்கு இந்த ஷாபானுடைய மாதம் வந்தது. அப்போ எவ்வளவு சீக்கிரமாக கடக்கின்றது பாருங்க. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நாளுடைய முடிவு வரும். இந்த உலகம் கடந்து கொண்டுதான் இருக்கும், நம்முடைய முடிவு வரும். அந்த முடிவு நாளுக்கு முன்னால் அவகாசம் கொடுக்கப்படுவோம். அதை நாம் சீர்படுத்திக் கொண்டு, அதை பயன்படுத்திக் கொண்டு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை சிந்தித்து நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில நாம் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த மார்க்கத்தில் நிலையாக வாழக்கூடியவர்களாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தில் சிந்தித்து நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி இதற்காக அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.